பண்ணின தேவனையே பண்ணுகிறான். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கொடுக்க என்னை கூட தகுதிப்படுத்தும். உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசு ரட்சகர் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. இது இந்த 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல நீங்க என்னென்னபடி நடக்கணும் அப்படின்றார். இந்த தெசலோனிக்கே சபைக்கு நிறைய வார்த்தைகளை பவுல் எழுதும் பொழுது நீங்க எப்படி நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்றத நிறைய இடத்துல எழுதியிருக்கிறார். 1 தெசலோனிக்கேர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராம். அதாவது தேவன் நம்மை அழைத்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களா நடப்பது. இந்த நம்ம ஒரு பிரயாணத்துல இருக்கிற மாதிரி தான், ஒரு நடுப்பிரயாணம். இஸ்ரேல் ஜனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா எகிப்து விட்டு வெளியே வந்த உடனே அவங்க அந்த கானான் தேசம் போறதுக்கு 40 வருஷம் ஆச்சு. ஆனா எகிப்துல இருந்து கானானுக்கு போனோம்னா ஏறக்குறைய 400 மைல் தான். அது எப்படி கடக்கலான்னு சொன்னா ஒரு 40 நாள்ல கூட போகலாம். ஆனா ஏன் 40 வருஷம் எடுத்துக்கிட்டாருன்னா இவங்க நடந்துதான் போனோம். ஏன்னா அந்த காலத்துல எந்த ஒரு வசதியும் கிடையாது. அப்போ இவங்க 40 இடங்களுக்கு மேல தங்குறாங்க. ஒரு இடத்துலயும் ஒரு அனுபவம். இப்ப மாராவுக்கு வராங்க, அங்க கசப்பா இருக்கு. ஏலிமுக்கு போறாங்க, அங்க பழம் இருக்கு, பேரிச்சம்பழம், நீர் ஊற்று இருக்கு. அது மாதிரி சுக்கோத் அப்படின்னு இடங்கள் இருக்கு. பிரயாணம், இந்த பிரயாணத்துல நிறைய முறை நம்ம சோர்ந்து போயிடுறோம், பின்வாங்கி போயிடுறோம், முறுமுறுக்கிறோம். சில இடத்துல தண்ணி இல்லை, சில இடத்துல அவங்களுக்கு வசதி இல்லை, இரவும் பகலும் நடக்கணும். இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப முக்கியமானது. 2வது, நாம் ஒரு பிரயாணத்துல இருக்கிறோம். எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் புசி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்போ நம்ம எல்லாம் ஒரு பிரயாணத்துல இருக்கிறோம். நமக்கு பிரயாணத்துல போறதுக்கு அப்பமும் தண்ணீரும் மிக மிக அவசியம். அதனால தான் ஆண்டவர் வனாந்தரத்தில் அவங்களுக்கு தேவ தூதருடைய அப்பத்தை கொடுத்தார், கண்மலையில் இருக்கிற தண்ணீரை கொடுத்தார். ஏன்னா அந்த எலியாவுடைய வாழ்க்கையில அந்த 2 வேளை உணவு சாப்பிடுறான். அவன் 40 நாள் நடக்கிறான், வழியில எந்த விதமான சோர்வே இல்லை. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்முடைய பிரயாணத்துல நம்மை பலப்படுத்தவும் நம்மை உற்சாகப்படுத்தவும் அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. சரி, சில காரியத்தை நாம் பார்க்கலாம். தெசலோனிக்கே சபையில என்ன எதிர்பார்க்கிறார்? 2 தெசலோனிக்கேர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதுல 2 தெசலோனிக்கேர் 2:1-5. பாத்திரதான். அதாவது இந்த இடத்துல எழுதுறாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் பாத்திரரா மாறணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதே 2 தெசலோனிக்கேர் 1:12, நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியும் பலமா உங்களில் நிறைவேற்ற வேண்டும். அதாவது பாத்திரர், அழைப்புக்கு பாத்திரர். இந்த அப்பத்துல பங்கெடுப்பதற்கு 1 கொரிந்தியர் 11 சொல்றார், பாத்திரமா பங்கெடுக்கணும். அபாத்திரமா பங்கெடுத்தால் நமக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு. பாத்திரம்னா என்ன அப்படின்றத இந்த 1 தெசலோனிக்கேர் 4 சொல்றார் பாருங்க. 3ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். மறுபடியும் பாருங்க 5ஆம் வசனம், உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி. 7ஆம் வசனம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அப்போ நாம் எப்படி பாத்திரவான்களா அந்த ராஜ்யத்தில் போக முடியும்னா, நாம் அபாத்திரவான்களா போக முடியாது.
நாம் பாத்திரவான்களா போக வேண்டியதா இருக்கு. ஒரு காரியத்தை நான் வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், எபேசியர் 5ஆம் அதிகாரம் நீங்களும் பாத்திரவான்களா நடக்கிறது ஒரு பக்கம், அன்பிலே நடப்பது இன்னொரு பக்கம். நாம் தேவனுடைய அன்பிலே நடக்க வேண்டியதா இருக்கு. அதாவது 4ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பாருங்க, ஆதலால் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா. சில சமயத்தில் நாம் ஆண்டவர் எப்படி நம்மை எதுக்காக அழைத்தார் என்பதை அநேக வருஷம் நமக்கு தெரியாமலே போய்விடுகிறது. நம்ம எதுக்கு அழைக்கிறார்? அவர் ராஜ்யத்திற்காக, அவருடைய மகிமைக்காக, அவருடைய புகழ்ச்சிக்காக. அப்போ இந்த அழைப்பை நம்ம சரியானபடி புரிந்து கொள்ளனா நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா வருது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இருந்தீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்கள். பாருங்க எப்படி நம்ம பாத்திரமா நடக்கணும், வெளிச்சத்திலே நடக்கணும், அவருக்கு உகந்தவர்களா நடக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கணும், தேவனுடைய பலத்துல நாம் நடக்கணும். நம்முடைய உலக பிரயாணத்துல இருக்கும் பொழுது நம்முடைய பிரயாணம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பவுல் இந்த கொரிந்து சபைக்கு எழுதும் போது வார்த்தை சொல்றார், நாம் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய நடை பரிசுத்தம், 2வது பாத்திரம், 3வது அவருடைய ராஜ்யம், 4வது நாம் விசுவாசத்துல நடக்கிறோம். இந்த தேகத்துல நாம் குடியிருக்கும் பொழுது குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தோம், எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். எபிரேயர் 12:1 பவுல் அந்த எபிரேயருக்கு எழுதும் போது அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். எபிரேயர் 12:1, புராண சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க யாவற்றையும் இந்த பொறுமையோடு ஓடுவது, இயேசுவை நோக்கி ஓடுவது. இந்த விசுவாசம் எல்லாருக்கும் இல்லை. இந்த விசுவாசத்தை ஆண்டு நமக்கு துவக்கி இருக்கிறார். நாம் என்ன பண்ணோம்னா, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், இது மேகம் போன்ற இவ்வளவு சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கும் போது நம்மை சுற்றிலும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை. இந்த பாவம் என்பது நெருங்கி நிற்கிற ஒரு பாவம், ரொம்ப கிட்ட இருக்கும். அது நீங்க என்ன ஆகமத்துல படிச்சீங்கன்னா, பாவம் வாசற்படியில படுத்து இருக்கும்னு சொல்றார். என்ன ஆகமத்திலே வருது, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும், பாவம் உனக்கு சம்பளம் கொடுக்கும். பாவத்தினால என்ன ஆகுதுன்னா தேவனை விட்டு பிரிகிற ஒரு சூழ்நிலை வருது. அதனால தான் நம்ம எப்பவுமே நம்முடைய ஓட்டம் விசுவாசத்தோடு இருக்கணும், நம்பிக்கையோடு ஓடணும். நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பால் எழுதும்போது தன்னுடைய பிரயாணத்தை பற்றி எழுதுகிறார். 3ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 16ஆம் வசனம், ஆதியிலும் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு, அதாவது இன்னும் கொஞ்சம் மேல நீங்க பார்த்தீங்கன்னா, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, 12ஆம் வசனம், எண்ணாமல் ஆசையாய் தொடருகிறேன். அவன் பிரயாணத்துல பாருங்க, எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் முடிவுக்கு வந்துட்டேன், இனிமே எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லல.
அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இங்க என்ன சொல்லுகிறார்னா, என்னை எதுக்காக பிடித்தாரோ அதற்காக நான் ஆசையாய் தொடர்கிறேன். 14ஆம் வசனம். நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு லக்கு வேணும், ஒரு எய்ம் வேணும். எதுக்காக ஆண்டவர் நம்மை அழைத்தார்? அந்த பரிசுத்தத்திற்காக. எதற்காக நம்மை அழைத்தார்? அவருடைய மகிமைக்காக. எதற்காக நம்மை அழைத்தார்? அவர் ராஜ்யத்திற்காக. அப்ப இந்த உலகத்துல நம்முடைய நடை மிக முக்கியமானது. நம்முடைய பிரயாணத்துல நிறைய பிரச்சனைகள் வரும். இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்துல பிரயாணத்துல வரும்பொழுதே வழியிலேயே செத்து போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, அவர்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் போனது, கீழ்ப்படியாமல் போனார்கள், ஆண்டவர் பேர்ல நம்பிக்கை இல்லாமல் போனார்கள், வழியில சோர்ந்து போனார்கள், முறுமுறுத்தார்கள். இது நிமித்தமா என்ன ஆனதுன்னா, அந்த எய்ம், அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றாமல் போனார்கள். சோ நம்ம என்ன பண்றோம்னா, இதேதான். எபிரேயர்ல நீங்க வாசித்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வீட்டு 2 பூரணராகும்படி. நம்முடைய பிரயாணம் கடைசியில என்ன ஆகுதுன்னா, பூரணத்துக்குள்ளே கொண்டு போகிறது. சோ அதுக்கு நமக்கு யார் கொடுத்திருக்கிறதுனா, பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14:16 தேற்றரவாளன். இவர் என்ன பண்றாருன்னா, நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார். அவர் நமக்கு போதிக்கிறார், நம்மை நடத்துகிறார், நம்ம கூட இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்போ இந்த சரீரத்தை நாம் கனமாயும் பரிசுத்தமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. லாஸ்ட் ஒரு வசனத்தை பார்க்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல எப்படி நடக்கணும்னு சொல்றாரு. ஐக்கியப்பட்டு இருப்போம். இங்க என்ன சொல்றாரு? அவர் ஒளியிலே நடக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். 5ஆம் வசனம். தேவன் ஒளி, அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அதனால நம்ம அந்த 6ஆம் வசனம் கூட பாருங்க. சொல்லியும் பொய் சொல்லுகிறார், சத்தியத்தின்படி நடவாமல். 7ஆம் வசனத்துல ஒளியில நடக்கிறது போல. நாம் ஒளியில நடந்தா என்னவா இருப்போம்னா, ஒருவருக்கு ஒருவர் நாம் எப்படி இருப்போம்? ஐக்கியமா இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணோம்? சுத்திகரிக்கும். நாம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல 26, 24, 25, 26 இந்த 3 வசனத்துல ஏனோக்கை பற்றி சஞ்சரித்துக் கொண்டு இருக்கையில் போனான். அதாவது ஏனோக்கினுடைய நாள் எல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருக்கையில் காணப்படாமல் போன. தேவனோடு நடப்பது என்றால் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வருகையில நாம் காணப்படாமல் மேலே எடுக்கப்படுவோம். சஞ்சரிப்பது என்றால் என்ன? பேசிக்கொண்டு இருப்பது. இன்னொரு இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, வாக் வித் கிரைஸ்ட், வாக் வித் காட். தேவனோடு நடப்பது, தேவனோடு பேசுவது. ஏனோக்கின் வாழ்க்கை, நோவாவினுடைய வாழ்க்கை, இவங்க 2 பேரும் நம்ம பார்த்தோம்னா தேவனோடு பேசினார்கள், தேவனோடு நடந்தார்கள். மோசையின் வாழ்க்கை கூட பார்த்தீங்கன்னா தேவனோடு பேசுகிறார், தேவனோடு நடக்கிறார். அவருடைய சமூகம் சொல்றாரு இல்லையா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்,
நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன். அந்த சாட்சி பெட்டி முன்னால ஏன் போதுன்னா அவங்களுக்கு வழி காட்டுவதற்காக தான். சோ இந்த மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், அது தேவன் நடத்துகிற கிருபையும் சத்தியத்துக்கு அடையாளமா இருக்கு. மேகம் எழும்பினால் எழுந்திருக்க வேண்டும், மேகம் தங்கினால் தங்க வேண்டும். அப்போ இரவுல என்ன செய்யறார் ஆண்டவர்? அவங்களுக்கு அக்னியா இருக்கிறார் வனாந்தரத்துல. பகலில எப்படி இருக்கிறார்? ஒரு மேகம் போல. சோ நம்ம கூட இந்த கிறிஸ்துவ ஒரு பிரயாணம் என்பது ஒரு இலக்கை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். சத்தியத்திலே நடக்கணும், ஒளியில நடக்கணும், மகிமைக்காக நடக்கணும், புகழ்ச்சிக்காக நடக்கணும். எபேசியர்ல ஒரு வார்த்தை வந்து பாருங்க, வீணான சிந்தையில் நடவாதபடி அப்படின்னு வரும். அது நான் நினைக்கிறேன் 5ஆம் அதிகாரம், வீணான சிந்தையில் நடவாமல், மனுஷ சிந்தையில் நடவாமல் தேவனுடைய சித்தையிலே நடப்பது. எபேசியர் 5:2 படிங்க. அதே எபேசியர்ல ஒரு வார்த்தை வருது, வீணான சிந்தையில் நடவாமல். அதாவது 8ஆம் வசனம் பாருங்க, 5:8. 15ஆம் வசனம், கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. அதுல எபேசியருக்கு ஏன் மறுபடியும் இந்த நடையை பற்றி எழுதுகிறாருன்னா, இந்த சபை ரொம்ப முக்கியமான ஒரு சபை, அநேக தரிசனம் பெற்ற ஒரு சபை. அது எப்படி நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதால் காலத்தை என்ன செய்யுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், ஞானமா நடவாமல். சோ நம்ம கூட இந்த மேசில பங்கெடுப்பதனுடைய ஒரு முழு நோக்கம் என்னவென்றால், நாம் ஒரு பிரயாணத்துல இருக்கிறோம். இந்த பிரயாணத்துக்கு நமக்கு தேவையானது என்னன்னா, அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம். இது எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா, நித்தியத்துல இந்த அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவன் என்ன செய்வேன், எழுப்புவேன். சோ அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த மெஸ்ஸில் பங்கு பெற நாம அழைத்த நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது வீண் சிந்தையிலே நடவாதிருங்கள். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய சித்தம் என்னன்னா, நாம் எல்லோரும் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தேவ ராஜ்யத்துக்கு போகணும். அதுக்கு நம்மை தகுதிப்படுத்துவதுதான் இந்த மேசை. அதுல நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் தகுதியா இந்த மேசையில பங்கு பெற கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.